சிம்பிளா ஸ்வீட் கார்ன்ல ஒரு ஸ்டீம்டு கேக்கு செய்யலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் இருந்த போதும். ஸ்வீட் கார்ன் ஒரு கப் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. இப்போ அரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்க்கு 1/4 கப்பு சின்னதா கட் பண்ணிருக்கிற தேங்காய், 1/4 கப்பு ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்குங்க. இத கூடயே ஒரு கப்பு ரவாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு வேறொரு தட்டுல எடுத்து வச்சுக்குங்க. அதே கடாயில கார்ன் பியூரி சேர்த்துக்குங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது பிடிக்குதோ அது அரை கப்பு சேர்த்துக்குங்க. டீஸ்பூன் உப்பு, ஏலக்காய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. கார்ன் பியூரி நல்லா கொதிச்ச உடனே ஃப்ரை பண்ணி இருக்கிற ரவாவை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்குங்க. ஒரே நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இப்ப சுத்தம் பண்ணி இருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் இலையில நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த கார்ன் மிக்சரை சேர்த்துக்கிட்டு இந்த இலையை நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சுக்குங்க. இன்னொரு இலை கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா மடிச்சு வச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லா இலையிலும் நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இலை இல்லைன்னா கூட நீங்க கையில கூட கொழுக்கட்டையை பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்க நீராவியில வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெடி ஆயிரும் ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் கேக். ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் கார்ன் கேக்.